எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல ரகசியம் புதைந்த இரவுகள் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். கார் அந்த ஏற்காட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. காருக்குள்ள ஏற்கனவே ஏசி இருக்க, வெளியில இருக்கக்கூடிய கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்க, தன்னுடைய ஷால் எடுத்து போத்துறா நிலா. சசி, ரொம்ப குளிருது இல்ல? பின்ன ஏற்காடு குளிராமையா இருக்கும்? ஏன் வண்டியிலிருந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? மணி இப்போ 10 o'clock மேல ஆகுது. ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டாலுமே பதிலே பேசாம வந்துட்டு இருக்கிறீங்க. நிலா, டைம் ரொம்ப லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நாம இங்க சாப்பிட முடியாது. ரெசார்ட்ல போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரெசார்ட்ல புக் பண்ணிட்டீங்களோ? ஆமா. அப்ப பக்காவா பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கீங்க. எங்கிட்ட என்னென்னமோ பொய் சொன்னீங்கல்ல? எதுக்காக போறோம் ஏன் போறோன்னு தெரியாம இவ பேசுறது இன்னுமே கோவமா வருது. எதுவுமே பேசாம வண்டி மட்டுமே ஓட்டிட்டு போறாரு சசி. கரெக்டா ஏற்காடு ஆரம்பிச்ச உடனே, சசி, இங்க பாருங்க, இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம்னா நீங்க வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம இங்கேயும் இங்கேயும் போய் சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இங்க போட்டுக்கலாமா? இங்கெல்லாம் இல்ல. வண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் ஏதோ ஒரு கரடு முரடான பாதையில கீழே இறங்க ஆரம்பிக்குது. என்ன, மலை மேல வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி இருக்கு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் மேடு ஏறுது. என்னங்க இது, ஜிக்ஸாக் மாதிரி கீழே ஏறுது மேலே இறங்குது. ஒரே ஆச்சரியமா இருக்கு. நாம இப்ப ஏற்காட்டு பக்கமே இல்லையாட்டிருக்கு. ஏற்காடு தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோமோ? இல்ல, இதுவும் ஏற்காடை சேர்ந்ததுதான். ஆனா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி எங்கேயும் ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. ஆனா நிறைய பேரு இங்க வர்றது கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம்னு சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. சரி, இப்ப நாம அப்படி எங்க தான் போறோம்? நாம இருக்கிறதும் ஏற்காடு தான் நிலா. நாம போற ஊர் பேரு குப்பமேடு. அங்கதான் போறோம். அப்போ அவங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்னதான் இருக்கும்? டக்குன்னு நிலா பார்த்து முறைச்சவன், நாம சுத்தி பார்க்கறதுக்காக போகல, நான் ஒரு வேலை விஷயத்துக்காக போறேன், நீ தேவையில்லாம என் கூட வந்துட்டு இருக்கிற, அவ்வளோதான் சொல்லிட்டு சசி வண்டியை ஓட்டிட்டு போக, அங்க போய் வண்டியை நிறுத்தும் பொழுது முன்னாடி சின்னதா ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரியான ரூம் முன்னாடி நிறுத்துறாரு. இறங்கு. எதுக்கு? இறங்குன்னு சொன்னேன். 2 பேரும் வண்டியிலேருந்து இறங்குறாங்க. அந்த ரூமுக்கு முன்னாடி போய் நிக்க, உள்ள இருக்கிற ஒருத்தர், சொல்லுங்க சார், இதுதான் லேண்ட் ரெசார்ட்டா? ஆமா சார், இங்க எங்களுக்கு ரூம் வேணும். சார் வாங்க சார், அதிகமான ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ரெசார்ட்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இங்க ரூம் போடுறாருன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம்தான். சசி, என்ன இங்கேயே நம்ம போடணும்? இங்க சுத்தி ஆட்கள் நடமாட்டமே இல்லை. அதே மாதிரி ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. இது ரிசப்ஷனா? 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்கு. ஒருத்தர் டேபிள் போட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு இங்க போடுறது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதுக்குள்ள அங்க இருக்கிறவரு, சார், இந்த லேண்ட் ரெசார்ட்ல மொத்தமா 24 ரூம் இருக்கு. ரூமுங்கிறத விட நீங்க வீடுன்னு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸா தள்ளி தள்ளி இருக்கும். யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. கப்பிள்ஸ் யாரும் டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நாங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்க ரெசார்ட் தான் சார் வருவாங்க. இங்க ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்குமே எந்த சம்மந்தமும் இருக்காது. நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஏதாவது ஹெல்ப்னா நீங்க லேண்ட்லைன் மூலமா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்துருவோம். அதே மாதிரி எங்க ரெசார்ட் தாண்டி பின்னாடி போனீங்கன்னா எல்லாமே மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடம்தான். நீங்க ஒரு கைடு கேட்டிங்கன்னா கூட நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அவர் உங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலைவாழ் ஊர்களுமே அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமான கோயில்களுக்கு கூட்டிட்டு போவாங்க சார். எந்த ரூம் சார் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்லுங்க சார், அதுக்கேற்ற மாதிரி நான் ரூம் போட்டுருவேன். 24 ரூம்ல எத்தனை ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டக்குன்னு அவர் கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம ரிசப்ஷன்ல இருந்த பையன், சார் உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லுங்க சார். கிரீன்லேண்ட்னு ஒன்று இங்க இருக்குல்ல? கிரீன்லேண்ட் அதான் சார் கடைசி. 2 கிரீன்லேண்ட் இருக்கு. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. ஆனா 2மே இப்போ புக்ல இருக்கு சார். அங்க ஆட்கள் இருக்கிறாங்க. தோ அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட்ல ஆல்ரெடி ஹனிமூன் கப்பல் இருக்காங்க. இந்த பக்கமா இருக்கக்கூடியதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க சார். அப்படியா? அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம் ஏதாவது இருக்குமா? அதுக்கு பக்கத்துல சொல்ல முடியாது சார். 2 3 ரூம் தள்ளி வேணா ஒரு எல்லோ லேண்ட் இருக்கு. நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஆ, சரி, ஓகே, எல்லோ லேண்ட் கொடுத்துருங்க. பேச பேசவே ஆல்ரெடி சசியோட கையை பிடிச்சிட்டு இருந்த நிலா திடீர்னு, சசி, என்ன நிலா, எதுக்காக நீ கிரீன்லாண்டுக்கு விசாரிச்சுட்டு இருக்கிற? சும்மாதான். எதுக்கு இப்போ என் மேலே இவ்வளோ கோவப்பட்ட? நீ பேசாம வான்னு ஒன்று சொல்லிட்டேன். நான் அதுக்கு வரல. நம்ம இந்த பக்கமா இருக்கக்கூடிய இடத்துக்கு போலாம் வாங்க. ஏன், நீ ஏன் அந்த எட்ஜுக்கு போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கிரீன்லேண்ட் பக்கத்துல எந்த ரூமும் வேண்டாம். நம்ம அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இடத்துக்கு போய்க்கலாம். இங்க பாரு,
நான் வேலை விஷயமா வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும். ஒழுங்கா வந்துரு. நிலாவுக்கு அழுகையா வருது. எதுக்காக? அவ இருக்கக்கூடிய ரூமுக்கு பக்கத்துல போடணும். சாருவோட ரூமுக்கு பக்கத்துல போட்டாதான் வேலை செய்ய முடியுமா? தூரமா இருந்தா வேலை செய்ய முடியாதா? சாருவ பார்க்கறதுக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்கானா? அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமும் நடந்தெல்லாம் அந்த ரூமுக்கு போக முடியாது. கார்ல தான் போகணும். கார் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ரெசார்ட்டே அப்படி ஒரு அழகா இருக்குது. நெறைய இடங்கள்ல இருட்டு தான். ஆட்கள் அவ்வளோ இல்ல போல. ஆனா இருக்கிற இடங்கள்ல வீடுகள் நல்லா பளிச்சுன்னு தான் இருந்துச்சு. பக்கத்துல போக போக இருட்டு மட்டுமே அவங்களுக்கு பதில். ஏன்னா, அவைங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல அந்த பக்கத்துல இருந்துமே, இந்த பக்கத்துல இருந்துமே ஆட்கள் யாருமே இருக்கிற மாரி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, எதனால கிரீன்லாண்ட்ல இருந்து 2, 3 இடம் தள்ளி இவங்களுக்கு குடுத்தாங்கன்னு தெரியல. எல்லோ லேண்டுக்கு முன்னாடி போய் வண்டி நிக்க, அங்கிருந்து இறங்கி லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போறா நிலா. நிலா உள்ள போய் திறந்து பார்க்கும் பொழுது, அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அந்த ரூம் அப்படியே கண்ண பறிக்க ஆரம்பிக்குது. இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே நிம்மதியாயிர்றா. அதுக்கப்புறமா லேண்ட்லைன் மூலமா கான்டாக்ட் பண்ணி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு 2 பேரும் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவசர அவசரமா வந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமா படுக்கவும் செஞ்சுட்டாங்க. மணி இப்போ 1:15க்கு மேல இருக்கும். டக்குன்னு முழிப்பு வருது சசிக்கு. எந்திரிச்ச சசி பக்கத்துல இருக்கக்கூடிய நிலாவை பார்க்க, நிலா என்னமோ ரொம்ப தூரம் கார் ஓட்டிட்டு வந்த மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கிறா. நிலா, நிலா, நிலா எதுவுமே பேசாம படுத்திருக்க. சசி எந்திரிச்சு தங்கிட்ட இருக்கக்கூடிய போனை எடுத்துக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வரா. மெதுவா நிலாவுக்கு சத்தம் கேட்காம ரூம் கதவை சாத்திட்டு மெல்ல மெல்ல நடந்து போக ஆரம்பிக்கிறான். எல்லோ லேண்ட்ல இருந்து கிரீன்லேண்ட் போறது அப்படி ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த நைட் நேரத்துல. அங்க நடந்து போற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அங்கங்க லைட் போட்டிருக்காங்க. அப்படி ஒன்றும் வெளிச்சம் தெரில. தான் மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். எல்லோ லேண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வயலட் லேண்ட், வயலட் லேண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிங்க் லேண்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெட் லேண்ட்னு எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மெல்ல மெல்ல நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் அந்த கிரீன்லேண்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். கதவு சாத்தப்பட்டிருக்குது. வெளிப்புறமா உள்புறமாங்கிறது தெரியல. இங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை உள்ள வச்சோம்னா கதவு திறக்கும், வெளில எடுத்தோம்னா கதவு சாத்திரும். சும்மா சாத்தணும் அப்படின்னா கூட அந்த கார்டை உள்புறமா இருக்கக்கூடிய ஒரு இதில் வச்சு தான் சாத்திட்டு வரணும். அப்படிதான் இப்போ அவனுடைய ரூமை சாத்திட்டு வந்திருக்கான். ஆனா இப்போ இந்த இடத்துல அவ எப்படி சாத்தியிருப்பா? சாரு ஒருவேளை உள்ள இருப்பாளா? மொபைல் சிக்னல் கிடைக்காதனால தான் சாரு யாருக்கிட்டையும் பேசலையா? இல்ல இந்த நைட் நேரத்துல அந்த குகைகிட்ட கீழ போயிருப்பாளா என்னமோன்னு பல எண்ணங்கள்ல அந்த கிரீன்லேண்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். மெல்ல மெல்ல அவன் நடந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி, அதாவது சாருவோட ரூமுக்கு முன்னாடி போய் அந்த கதவை திறக்க முயற்சிக்கிறான். அவனுடைய நேரமோ என்னமோ கதவு திறக்கப்படுது. கதவு திறந்த உடனே உள்ள போறவன், சாரு, 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 நான் சசி வந்திருக்கேன். இருக்கியா சாரு? லைட் ஆன் பண்ண. லைட் ஆன் ஆகுது. ஆன் பண்ணி பார்த்தவனுக்கு கண்ணெல்லாம் ஆச்சரியம். காரணம், அந்த ரூம்குள்ள என்ட்ரான உடனே வலது பக்கமா ஒரு சின்ன ரூம், அதாவது பெட்ரூம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஒரு பெரிய மாஸ்டர் ரூம். இந்த ரெண்டுக்கும் பொதுப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஹால். ஹால்லேயே தான் டைனிங் டேபிள். கிச்சன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பாடு வெளியில வாங்கி தான் சாப்பிட்டுக்கணும். அப்படி அவன் பார்த்த ஆச்சரியமான காட்சி, வந்ததிலிருந்து அவளுடைய பொருட்கள் அப்படியே வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது தான். பெட்டியெல்லாம் அங்கங்கே இருக்க, டைனிங் டேபிளில் சாப்பிட்ட பொருள் கூட எடுக்காமல் இருக்க, தண்ணி பாட்டில் கூட மூடாமல் இருக்க, அவளுடைய வாட்சு, அவளுடைய ஹேர் பின் எல்லாமே அங்கங்கேன்னு சிதறி கிடக்க, என்னது இப்படி இருக்கு? அவன் எங்கே இருப்பா? பெட்ரூம்குள்ளே எட்டி பார்க்க, பெட்ரூமில் அவளுடைய ட்ரெஸ்ஸு, அழுக்கு ட்ரெஸ்ஸு, தொடச்ச துண்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே கிடக்குது. அதாவது யாரோ ஒருத்தர் எதையுமே கண்டுக்காம அவசரமா எங்கேயோ வெளியில போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. சாரு, சாரு, சின்ன பெட்ரூம், மெயின் பெட்ரூம் எதுலேயுமே கிடையாது. எல்லா பக்கம் தேடி பார்த்தவனுக்கு கண்ணெல்லாம் வேதனையா இருக்குது. எங்க போயிருப்பா? எப்படி போய் தேடுறது? அவனோட யோசனை ஏதாவது அவள் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாளோ, ஏதாவது க்ளூ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பெட்டிகள் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறான். வழக்கமாக அவளுடைய ட்ரெஸ்ஸு, திங்ஸு எல்லாமே போக கடைசியாக அவன் கண்ணுக்கு அவளுடைய பேக்ல இருந்து ஏதோ ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்டான ஒரு பர்ஸ் மாதிரி தெரியுது. அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு நோட்டு,
அவளுடைய ரெக்கார்டர் இதெல்லாம் இருக்கு. ரெக்கார்டரை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா அது சார்ஜ் இல்லாம அப்படியே ஆஃப் ஆகி கிடக்குது. சார்ஜ் போட்டு வைக்கலான்னு தேடி பார்த்தா சார்ஜர் கிடைக்கல. சரி இருக்கட்டுமேன்னு அதை எடுத்துக்கிட்டு அந்த நோட்டை எடுத்து விரிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன சசி இதெல்லாம்? திரும்பி பார்க்க அந்த இடத்துல நிலா நின்றுட்டு இருக்கிறா. நிலா, நீ எங்க இங்க வந்த? ம், நீங்க வெளியில கிளம்பும் பொழுதே நானும் பார்த்துட்டேன். ஏன், நான் தூங்கிட்டு நான் அப்படியே தூங்கிரும்னு நினைக்கிறீங்களோ? எதுக்காக இந்த நேரத்துல அதுவும் சாரு ரூமுக்கு வந்திருக்கீங்க? ரூம் கதை வேற திறந்திருக்கு. எங்க அவ? உங்களை எடுத்து எங்க வர சொன்னாளா? வேலை விஷயம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹனிமூன் கொண்டாட தான் நீங்க வந்தீங்களா? நிலா, என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்ன, நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறமா என்னை 2 3 வாட்டி கூப்பிட்டு பார்த்துட்டு நீங்க ரகசியமா சாருவோட ரூமுக்கு வருவீங்க. நான் அதை கண்டுக்கூடாது. எங்க அவ? அவ இல்ல. எங்க போனா? அவ எங்க போனான்னு தெரியல. என்ன உளறீங்க? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஏய் சாரு, எங்க இருக்க? நானும் பார்த்தேன். என் கல்யாணம் நாள்ல இருந்து சும்மா இவன் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கிறதுமே இப்ப வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே ரூம்ல அவ இல்லாதது பார்க்க, எங்க ஆளை காணோம்? வெளில எங்காவது போயிட்டாளா? ஆமா, நடுராத்திரி 2 மணிக்கு வெளில போறக்கு அவளுக்கு பைத்தியம். எங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக இங்க வந்து அவ ரூம்ல நின்றுட்டு இருக்கீங்க? இதுதான் அவ ரூம் பக்கத்துல நீங்க ரூம் போட்டீங்களா? நிலா, சாரு எங்க இருக்கான்னு தெரியல. அப்படின்னா சாரு காணாம போயிட்டா? காணாம போயிட்டாளா? எப்படி? நான் எதுக்காக இங்க வந்தேன்? சாரு எதுக்காக இங்க வந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு சொன்னா தானே தெரியும். இங்க வா. டக்குன்னு இழுத்துட்டு போய் அந்த ரூமுக்கு வெளியில் நின்று அவன் ஒரு கையை காமிக்க அங்க ஒரு புதர் தெரியுது. அங்க ஒரு புதர் தெரியுதா? ஆமா. இது உங்களுக்கு சாரு ஆல்ரெடி வீடியோ அனுப்புனது நான் பார்த்தனே. அதையும் பார்த்தியா? ஆமா. அதனால தான் கூட வந்துட்டியாக்கும்? ஆமா. என்னன்னு சொல்லுங்க. அந்த புதரை தாண்டி போனோம்னா அங்க ஒரு பழைய பாழடைஞ்ச குகையுமே அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்கதாவும் அந்த குகைக்குள்ள எக்கச்சக்கமான ரகசியங்கள் புதைஞ்சிருக்கிறதாவும் நாங்க கேள்விப்பட்டோம். அப்படின்னா ரகசியங்கள்னா? ஐயோ, நாங்க தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக தஞ்சாவூர் போனப்போ அங்க ஒரு முதியவர் எங்ககிட்ட வந்து பேசினாரு. நாங்க 7 பேரும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அங்க அவர் வந்தாரு. தஞ்சாவூர்ல தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக சசி, ரகு, சாரு, பிரியா, ரியா, முரளி, கேஷவ் இவங்க 7 பேரும் போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பெரியவர் வந்து சாருவை பார்த்து, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? தாத்தா, நாங்கள்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது சிற்பக்கலைகள் இந்த மாதிரி நிறையா பார்த்து அதுக்கான ரெக்கார்ட் எழுதுறது, நிறையா புதைஞ்சு போன ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை. சிரிச்சு அவரு, இந்த பிரபஞ்சமே ரகசியம்தான். நீங்க என்னத்தை கண்டுபிடிப்பீங்களோ? அதுவும் சரிதான் தாத்தா. சார் சொல்லிட்டு திரும்ப, இங்க பாரம்மா, ஏற்காட்டுக்கு பக்கத்துல குப்பமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்க சின்ன குகைக்குள்ள எக்கச்சக்கமான ரகசியங்கள் இருக்குது. வேணும்னா போய் பாரேன் இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு மதியம் லஞ்ச் சாப்பிடும் பொழுது சாரு இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல எல்லாரும் அப்போ ஒன்றும் கண்டுக்கல. மறுபடியும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது எதர்ச்சியா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஏற்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பமேடுங்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிச்சா அந்த ஊரை பத்தியுமே அந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தியுமே நிறைய ரகசியங்கள் தெரியுது. அந்த குகையுமே குகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாலடைஞ்சு வீட்லயுமே எக்கச்சக்கமான அமானுஷ்ய விஷயங்கள் நடந்திருக்குது. அங்க போயிட்டு உயிரோட திரும்பி வந்தவங்க யாருமே கிடையாது. சும்மா விளையாட்டா ஆராய்ச்சிக்காக தெரிஞ்சுக்கலாம் கேலி கிண்டல்னு போனவங்க எல்லாருமே கடைசியில என்ன நடக்குதுன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம அங்க கடந்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணா கூட அவங்க இறந்து போனது உண்டு. யார் இப்படி பண்றா, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எவ்வளோதான் கண்டுபிடிக்க முயற்சிச்சோம். ஏன், ஃபுல்லா உட்காந்து வாட்ச் பண்ணியுமே கேமரா வச்சு வாட்ச் பண்ணியும் கூட அவங்களால படம் கூட பிடிக்க முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இந்த மர்மம் என்னன்னு யாரு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. ஆனா கண்டுபிடிக்கிறவங்க பெரிய ஆள் தான். இந்த மாதிரி எண்ணங்கள் இவங்க 7 பேர்த்தோட மனசுக்குள்ள வர படிச்சதுல எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இத சாரு, சசி, முரளி, ரியா இவங்களாம் மட்டும் நம்பல. இதுக்கு உச்சகட்டமா போய் எதுவா இருந்தாலும் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு சாரு தான் இங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்ட்டு கிளம்பி வந்தா. என்ன சொல்றீங்க சசி? இந்த இடத்த ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் சாரு வந்தாளா? ஆமா. இந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி பார்க்கறக்காகவும் அவங்க சொல்றதெல்லாம் பொய். இது ஏதோ ஒரு ஆட்களுடைய வேலை தான். யாரோ இந்த ஊர்ல கொலையோ கொள்ளையோ பண்றவங்க தான் அந்த குகையில தங்கி இருந்து இப்படிலாம் பண்றாங்க.
அந்த வழியா போற மலைவாழ் மக்களையுமே அவங்களுடைய பணங்களை சுருட்டுறதுக்காக இப்படி பண்றாங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் சாரு இங்க வந்தா. அதனால தான் தேடி கண்டுபிடிச்சு யாருக்குமே தெரியாத இந்த ரெசார்ட்ல கடைசியா அந்த குகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, ரொம்ப பக்கம் இல்ல, ஆனா டக்குன்னு போயிட்டு ஓடி வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரீன் லேண்ட்ல அவ ரூம் போட்டா. ஆனா இப்ப 3 நாளா சாருவ காணா. வந்த அன்னைக்கு அவ வீடியோ அனுப்புனது தான். அதுக்கப்புறம் சாரு என்னானா ஏதானான்னு ஒரு விஷயம் கூட தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க கிளம்பி வந்திருக்கேன். நீ தான் தேவையில்லாம என் கூட வந்திருக்க. அந்த குகையில என்ன மர்மம் இருக்குது? சாரு எங்க போனா? இதெல்லாம் நிஜமாலுமே ஏதாவது அமானுஷ்யங்களோட சக்தியா? இல்ல யாராவது ஏமாத்துறாங்களான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு வைராக்கியத்துல தான் நான் கிளம்பி வந்தேன். சசி, சொல்லு நிலா. நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. சாரு மாரியே நீங்களும் காணாம போயிட்டீங்கன்னா, என்னோட நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? நிலா கேட்ட இந்த கேள்விக்கு சசினால பதில் சொல்ல முடியல. தன்னோட பெட்ரூம்ல குறுக்க மறுக்க நடந்துகிட்டு ஃபோனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ரகு. பிரியா பெட்ல உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு ரகு, ஃபோன் எடுத்தானா இல்லையா? சிக்னல் போக மாட்டேங்குது, வாய்ஸ் மெசேஜ் எதுவுமே அவனுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரி, அந்த ரெசார்ட்டோட நம்பர் கண்டுபிடிச்சே இல்லையா? அப்படி ஒரு ரெசார்ட்டே எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றேனே தெரியல. 2 பேரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மணி இப்போ விடிய காலையில 3. அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு காலையில 3 மணி. மண்டையை பிச்சுட்டு இருக்கிற 2 பேத்துக்கும் அங்க போன சசிக்கும் நிலாவுக்கும் என்ன ஆகுமோங்கிற பயம். ஏற்கனவே சாரு அனுப்பியிருக்கக்கூடிய வீடியோ அவங்கள மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல மறுபடியும் சாருகிட்ட இருந்து ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சென்ட் ஆகுது. டக்குன்னு மெசேஜ் வர ஓப்பன் பண்ணி பார்க்குறா பிரியா. ரகு, என்ன, பிரியாட்ட இருந்து ஏதோ ஒரு இமேஜ் மாதிரி வந்திருக்கு, உனக்கு வந்திருக்கான்னு பாரு. டக்குன்னு பார்க்க அதே இமேஜ் அவனுக்கும் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணா அது ஒரு டைரியினுடைய பக்கம். அந்த டைரியினுடைய பக்கத்துல முதல் இதுல ரகசியம் புதைந்த இரவுகள் அப்படின்னு இருக்க, அதுக்கு கீழே சாருவோட கையெழுத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல ஒவ்வொரு பாயிண்டா படிக்க ஆரம்பிக்க ரகுவுக்கும் பிரியாவுக்கும் கண்கள்ல அச்சம் தொத்திக்கிட்டே வருது. அதெல்லாம் சும்மா மனுஷங்களுடைய வேலை தான், அமானுஷ்யம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டு போன சாருவோட முதல் வார்த்தையே குகைக்குள்ள இருக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க. அதை பார்த்த 2 பேர்த்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கிறாங்க.